அது சென்னை சில்க்ஸ். நான் எப்படி சைக்கிளை வச்சு விற்கிறது, நான் வேலை கால் போட்டு விற்கிறேன்னு நினைச்சா இன்னைக்கு சென்னை சில்க்ஸ் இல்லை. எந்த ஒரு பெரிய தொழிலும் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செஞ்ச ஓனர் வேலை செஞ்ச தொழில் தான் வளர்ந்துருக்கு. நீ ஆரம்பிக்கும் போதே நான் ஓனர் சீட்டில் உட்காருவேன்னா எப்படி நீ ஒரு வாரம் கூட உட்கார முடியாது. லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறவன் ஓனர் இல்லை, வேலை அதிகமாக செய்கிறவன் தான் ஓனர். அந்த ஓனர் தான் ஜெயிப்பான் நாளைக்கு, அந்த ஓனர் தான் மேலே வருவான். இங்கே வேலை அதிகமாக வாங்கிட்டு காசு மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறவன் தொழில் வளராது. பணம் இங்கேயே தான் இருக்குது. நம்ம நினச்சா எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தயாராக இருக்கணும். இங்கே மீனை பிடிக்கிறக்கே இற போட வேண்டியதாக இருக்குது. எது ஃப்ரீயாக கிடைக்கும்? பணத்தை போட்டு தான் பணத்தை எடுக்க முடியும். எல்லாமே இங்கே காசு தான். பணத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் வாழ்றதுக்கு பணம் வேணும். நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு பணம் வேணும். நீ செத்தா கூட உனக்கு காரியம் பண்ணுறதுக்கு பணம் வேணும். இங்கே எல்லாமே பணம் தான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது தான் வாழ்க்கையை. வாழ்க்கையை எப்படி வாழ்றோங்கிறது தான் வாழ்க்கை. வாழ்றது வாழ்க்கை இல்லை. மிருகங்க கூட வாழுது, நம்மளும் வாழ்கிறோம். மிருகங்க மாதிரியே நம்மளும் ஒரு குட்டி போட்டோம், சாப்பிட்டோம், செத்துட்டோன்னு போக முடியுமா? அது ஒரு வாழ்க்கையா? அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம், எப்படி பணம் சம்பாதிக்கிறோம், எப்படி நேர்மையாக இருக்கிறோம், இதுதானே வாழ்க்கையே. அப்போ அது நம்ம எப்படி நம்ம உழைப்பை சூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நேர்மையாக தொழில் பண்ணுறோம், வாங்குற 10 ரூபா நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க முடியுதா? இதுதான் வாழ்க்கை. கீழிருந்து எப்படி மேலே வரணும். நாம சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும். ஆனா நாம அழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீ மங்கையாய் பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடு பிடித்திட பிறந்தாயோ. பருவமாறிய பின்னாலே மாலை